நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்செய்தி நேர வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. வசனம் சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. வானத்தையும் பூமியையும் படைத்த பெரிய தேவன் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை, உங்களை திடப்படுத்தும்படியாக, உங்களை தேற்றும்படியாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒருவேளை படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை எடுக்காதனால ஒரு துக்கம், நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்காதனால ஒரு துக்கம் கூட உங்களை இருக்கலாம். அல்லது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி படிக்க வைப்பது, அதற்குடைய தேவையை குறித்த கூட ஒரு துக்கம் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். வேதத்தில் கூட அநேக நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கூட இப்படி துக்கமான நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்களிடம் அதிலிருந்தெல்லாம் எப்படி அவர்களை தப்புவித்தார், அந்த துக்கம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக மாறியது என்று கூட சில சம்பவங்களை நாம் பார்ப்போமானால், அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசப்படுவதற்கு, நீங்கள் தைரியப்படுவதற்கு, இந்த துக்கத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு, அவளுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி இந்த துக்கத்தை மாற்றினார் என்று சம்பவங்கள் கூட உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் முதலாவது பார்த்தோமானால் யாக்கோபு நம் முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் வந்தது. என்ன என்று பார்த்தோமானால், அவர் நேசித்த ஒரு மகன், 12 குமாரர்கள் இருந்தாலும் அவர் நேசித்த யோசேப்பு ஒரு நாள் அவருடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்கும் பொழுது அவர்களை விசாரிப்பதற்காக சென்ற வேளையிலே அந்த சகோதரர்கள் திரும்பி வந்து சொல்கிறார்கள், என் சகோதரனே, அதாவது ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனம் 30 இருந்த அந்த சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. யோசேப்பு குறித்து அவங்க சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து, ஆதியாகமம் 37 வசனம் 31, அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து அது என்ன செய்கிறார்கள், அதை தகப்பனிடத்திலிருந்து கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொன்னார்கள். அது அப்படியே சொல்லுகிறார்கள். அதை அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பொழுது வசனம் 33, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி யாக்கோபு வசனம் 34 சொல்கிறார், தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு இருக்கிறான். தன் நேசித்த மகன், அந்த மகன் இறந்து போய்விட்டான் என்ற செய்தியை கேட்டு அங்கே என்ன செய்கிறான், வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். யோசேப்போட மரணத்தின் நிமித்தமாக யாக்கோபுக்கு ஒரு துக்கத்தில் அவர் அப்படியே முடங்கி கிடக்கிறான். அநேக நாட்களில் என் குமாரன் மரித்து போய்விட்டான், நான் நேசித்த மகனை இழந்து விட்டேன் என்ற துக்கம் அவனை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் உயர்ந்த கனவுகளை வைத்திருக்கலாம். என் மகன் இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து இந்த உயர்ந்த கல்லூரிக்கு செல்வான், இல்லை என் மகன் படித்து முடித்து விட்டான், என் மகள் நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு செலக்ட் ஆகி போயிடுவா, என்னுடைய கவலைகள்லாம் மாறிவிடும் என்று சொல்லி எதிர்பார்த்த நிலைமையில் நீங்கள் நினைத்ததற்கு மேலாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அவர்கள் நீங்கள் நினைத்ததுக்கு
உங்களுடைய திட்டங்களுக்கு மேற்பதாக நீங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு உயர்ந்த கற்பனை, என் பிள்ளை இப்படியாக பெரிய வேலைக்கு சென்று விடுவான், உயர்ந்த படிப்புக்கு சென்று விடுவான், என்னுடைய பிள்ளையுடைய திருமணம் இப்படியெல்லாம் நடந்துவிடும், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நீங்களும் கூட யாக்கோபு எப்படி யோசேப்பை நேசித்து அவனை குறித்து ஒரு பெரிய ஒரு எதிர்காலம், அவனுடைய எதிர்காலம் இப்படிலாம் இருக்கும் என்று சொல்லி அங்கே யாக்கோபு நினைத்து வைத்திருப்பார். அதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒரு பெரிய திட்டங்களும் கனவுகளோடு இருக்கிற வேளையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதற்கு சற்றும் தகுதி இல்லாதபடி, அவர்கள் அதற்கு தகுதி இல்லாதபடி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு, இல்லை ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் வேலை கிடைக்காதனால, படிப்பில் குறைந்த மதிப்பெண்கள், அவள் குடும்ப வாழ்க்கையில் சரியில்லை, இல்லை போதை பழக்கத்தில் இருக்கிறார்கள், இதனால் என்னுடைய கனவுகள் கற்பனையெல்லாம் என் பிள்ளை குறித்து நான் வைத்திருந்தது எல்லாம் தவிடுபடியாகிவிட்டது என்று சொல்லி துக்கத்தில் நீங்கள் இன்றைக்கு ஆழ்ந்து போய் இருக்கிறீர்களா? நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன்? என்னுடைய குடும்பம் எப்படி உயரும்? என்னுடைய பிள்ளையின் நிலைமை இப்படி இருக்கிறதே, என் பிள்ளைகள் மூலமாக தான் என் குடும்பம் அப்படி தலை தூக்கி நிற்கும் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேனே, அதற்கு சாதகமான சூழ்நிலை எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லையே, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு துக்கத்தோடு யாக்கோபை போல ரெட்டு உடுத்தி கொண்டு யோசேப்புக்காக அவன் துக்கித்து புலம்பினது போல நீங்களும் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்த பிள்ளை ரட்சிப்பை குறித்து, எந்த பிள்ளையோட வேலை, திருமணம், அதன் பிள்ளைக்கு குழந்தை இல்லாதது எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாக்கோபுக்கு எப்படி அங்கே யோசேப்பு இருக்கிறான், அவன் ஒரு தேசத்துக்கே அங்கே அதிபதியாக இருந்து அவன் தேசத்து பல தேசத்து ஜனங்களை போஷிக்கிறவனாக உயர்ந்த அதிகாரியாக அந்த இடத்துல இருக்கிறான், அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான், பின்பதாக உயர்த்தப்படுகிறான் என்பதை அறியாதபடி அவன் இப்பொழுது நடப்பு நிலைமையை வைத்து என்ன செய்கிறான்? யாக்கோபு துக்கித்து கொண்டே புலம்பிக் கொண்டே துக்கத்தில் ஆழ்ந்து போய் அங்கு புலம்பி துக்கத்தில் மூழ்கி இருக்கிறது போல நீங்களும் தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம், சிறப்பான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருப்பார். ஆனால் அதை அறியாதபடி நீங்கள் புலம்பி துக்கத்திலும் கவலையிலும் வேதனைப்பட்டு முடங்கி இருக்கிறீர்களா? உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்ற, அந்த துக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோசேப்புக்கு எப்படி ஒரு பெரிய திட்டம் அங்கு வைத்து ஆண்டவர் உருவாக்கியவனே உயர்ந்த இடத்துல வைத்தார், அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த வேலை, உயர்ந்த எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கணுமோ, எங்கு படிக்க வேண்டுமோ, தேவன் உயர்ந்த சித்தத்தை உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருப்பார். அதன் மூலம் உங்கள் பிள்ளைகளை இந்த பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் உங்கள் உறவுகள் மத்தியில் உயர்த்தி வைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லையா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேலையை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எப்படி யாக்கோபுக்கு ஒரு துக்கம், யோசேப்பை இழந்து விட்டேனே என்ற துக்கம் அவனை பிடித்து கொண்டது. அதன் மூலம் சோர்ந்து போயிருந்த அவனுக்கு அங்கே ஒரு நாள் வந்து அவன் குமாரர் சொல்லுகிறார்கள், யோசேப்பு தேசத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறான், உங்களை அழைத்து வரும்படி வண்டிகளெல்லாம் அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லப்படுது. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அங்கு சென்று மகனுடைய உயர்ந்த நிலைமையை கண்டு அதுக்கு காரணமான அந்த பார்வோனை கூட ஆசீர்வதிக்கிற ஒரு நிலவில் அங்கு யாக்கோபு உயர்த்தப்படுகிறார். அதே போல பிரியமானவர்களே, பின்பதாக தேவன் வைத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு நீங்கள் தேவன் வைத்திருக்கிறார் அதை அறியாதபடி இன்றைக்கு சத்துரு நடப்பு நிலைமைகளை காட்டி உங்களை சோதனையிலும், உங்களை துக்கத்திலும், உங்களை கவலையிலும் அழுத்திருக்கலாம். நீங்கள் அதை கண்டு கவலைப்படாதீர்கள். உங்கள் பிள்ளைகளும் யோசேப்புகளாக எழும்புவார்கள். தேவன் அவர்களை தேசத்தில் அதிகாரிகளாக உயர்த்துவார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெருசு. இதே போல தான் பிரியமானவர்களே, ஒரு மகள் அவள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பயிற்சியை முடித்துவிட்டு இருந்த நாட்களில் ஒரு தகப்பன் வேலை தேடி அநேக இடங்களுக்கு கடந்து சென்று தன் மகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொடுத்து எப்படியாக வாங்கிவிடலாம், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறதற்கு ரொம்ப அது காலதாமதமாகிறதுனால வாங்கிவிடலாம் என்று சொல்லி அவர் அநேக நிறுவனங்களை அவருக்கு நாடி செல்கிறார். அப்பொழுது ஒரு இடத்துல குறைந்த வேலை தான், அந்த காலங்களில் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு 5,000 கொடுத்தால் போதும் உங்கள் மகளுக்கு வேலை என்று சொன்னது நிமித்தம் அவர்கள் அதே நாடி அதற்கு பல ரெக்கமெண்டேஷன்களை எல்லாம் பார்த்து அந்த நிறுவனத்தில் எப்படியாவது தன் மகளுக்கு வேலை வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் அநேக முயற்சிகளை எடுத்தார்களா. ஆனால் பல்வேறு சூழ்நிலை நிமித்தமாக அந்த மகளுக்கு அங்கே வேலை கிடைக்காதபடி நான் அதிகமான தொகை கொடுத்து, லட்சங்களை கொடுத்து ஒரு இடத்துல அவருடைய மகளுக்கு அந்த தகப்பனார் அந்த ஆசிரியர் வேலையை வாங்கி கொடுத்தார்களா. பின்பதாக அந்த தான் தெரிந்ததாம், அந்த
பழைய நிறுவனத்தில் அங்கு பல பிரச்சனைகள், அவங்க நிர்வாகங்களில் அநேக பிரச்சனைகள், பாடுகள், அங்கு அந்த நிறுவனமே அப்படியாக ஒரு தாழ்ந்து போகக்கூடிய நிலைமை காணப்பட்டது. ஆனால் இந்த தகப்பன் இந்த மகளுக்கு இந்த இடத்துல ஒரு வேலையை வாங்கி கொடுத்ததுனால அந்த மகள் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு பல நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தாராம். இப்பொழுது அந்த தகப்பனாரும் அந்த மகளும் எங்களை பார்த்து சாட்சி சொன்னார்கள். ஆண்டவர் வைத்திருந்த திட்டம், அவர் இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை வைத்திருந்தால், ஆனால் எங்களுக்கு நம்மளுக்கு குறைந்த அமௌண்ட்டில் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் சொல்லி நாங்கள் அதையே பார்த்துருந்தோம். அது கிடைக்காதனால் அவ்வளவு துக்கத்தில் இருந்தோம். ஆனால் தேவன் ஒரு வழியை காண்பித்து இந்த இடத்துல எங்கள் வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எங்கள் துக்கமெல்லாம் மாறிப்போனது என்று சொன்னார்கள். அதே போல தான் பிரியமானவர்களே, தேவன் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உயர்ந்தது. அதனால் நீங்கள் நடப்பு நிலைமைகளை பார்த்து துக்கத்தில் இராதபடி துக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். அடுத்தது நாம் பார்த்தோமானால் மகதலேனா மரியாளுக்கு ஒரு துக்கம் அங்கு காணப்படுகிறது. மகதலேனா மரியாள் ஆண்டவராய் இயேசுவை அடக்கம் பண்ணின பொழுது யோவான் 20வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையிலே மகதலேனா மரியாள் என்ன செய்கிறார்? கல்லறையினிடத்துக்கு ஓடுகிறாள். அங்கு ஓடி பார்க்கிறாள். அங்கு ஆண்டவரை இரட்சகராய் இயேசுவை காணாதனால் அவளுக்கு ஒரு துக்கம் வருகிறது. மரியாள் பார்க்கிறாள், ஆண்டவரை காணுமே என்று சொல்லி. யோவான் 20வது அதிகார வசனம் 12, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கதை கண்டால் அவர்களை நோக்கி அவர்கள் வந்து மரியாளை நோக்கி சொல்கிறார்கள், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று அங்கு சொல்லி துக்கத்தோடு என்ன செய்கிறாள்? மரியாள் ஆண்டவரை காணுமே என்று சொல்லி துக்கத்தில் நிறைந்தவளாக அங்கு காணப்படுகிறாள். ஆண்டவர் சொன்னாரே 3ஆம் நாள் உயிர் தெழுதுவேன் என்று சொல்லி சொன்னாரே, அவரை காணவில்லை, அவர் வைத்த இடத்தையும் தெரியவில்லை என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? துக்கத்தோடு அங்கு காணப்படுகிறாள். இப்படி சொல்லிக்கொண்டு அவள் கலக்கத்தோடு அவள் சொல்லுகிறாள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மரியாள் அந்த தேவதூதர்களிடம் சொல்லுகிறாள். சொல்லும் பொழுது அங்கே 14வது வசனத்தை பார்த்தோமானால், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அவள் என்ன செய்தாளா? அறியாமல் இருந்தாள் என்று சொல்லுகிறது. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, மரியாளுக்கு ஒரு துக்கம், இயேசுவை காணவில்லை என்று சொல்லி கேட்கிறாள். வைத்த இடத்தை காணவில்லை, அங்கு திறக்கப்பட்ட கல்லறை. அவள் வந்து ஆண்டவரே கேட்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறார், அவரை காணவில்லை, அவரை தோட்டக்காரரோ என்று எண்ணி அவள் சொல்லுகிறார், அவர் யாராவது எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அதை எனக்கு சொல்லும் என்று சொல்லி அங்கு கேட்கிறார். இயேசு அங்கு பார்த்தோமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 16, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? இதே போலதான் பிரியமானவர்களே, அங்கு மரியாள் தன்னோட பேசுகிறது இயேசு என்று என்ன செய்யவில்லை, அவளுக்கு தெரியவில்லை. இயேசுவைத்தான் தேடுகிறாள், வைத்த இடத்தை காணவில்லை என்று சொல்லி துக்கத்தோடு புலம்புகிறாள். இயேசுவிடமே சொல்லுகிறாள், அவளை இயேசு என்று அறியாது இருக்கிறாள். ஆனால் அடுத்து பின்பதாக அவள் மரியாள் என்று சொன்ன பொழுது அவர்தான் இயேசு என்று அறிந்து கொண்டு அங்கு அவளுடைய துக்கம் அங்கு சந்தோஷமாக மாறுகிறது. இதே போலத்தான் பிரியமானவர்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலை நிமித்தம், கவலை, வியாதி, கடன் பிரச்சனைகள் நிமித்தம், குடும்பங்களில் காணப்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் நிமித்தம் கலங்கி தவிர்த்து, இயேசு எங்கே இருக்கிறார், இயேசு எனக்கு இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தாரே, உன் பிள்ளைகளை உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைமையில் வைப்பேன், உயர்ந்திருப்பாய், உன் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உன் கையீடு வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன், இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தாரே, ஆனாலும் இந்த என்னுடைய தொழில் நஷ்டம், என்னுடைய கடன் எனக்கு சூழ்ந்து கொண்ட நிலைமை காணப்படுகிறது, நானும் ஒரு தொழிலை மாற்றி ஒரு தொழில் என்று பார்க்கிறேன், எல்லாவற்றிலும் எனக்கு நஷ்டம், இயேசு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை நீங்களும் தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் என்னை யார் ஆசீர்வதிப்பார், எனக்கு யார் நன்மையை கொடுப்பார் என்று சொல்லி துக்கத்தோடு கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அன்றைக்கு மரியாளை இயேசுவே வந்து விசாரிக்கிறார், அவளுக்கு தெரியவில்லை. அதே போலதான் அவர் யெகோவா எலோஹிம், அவர் எங்கும் நிறைந்தவர், அவர்
அவர் உங்களோடு தான் உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் வீட்டுகளில் இருக்கிறார், உங்கள் வேலை பார்க்கும் இடங்களில் இருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களுக்குள்ள உலாவி உங்களுக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அவள் கேட்ட உடனே அன்றைக்கு மரியாளின் துக்கம் மாறினது. அதே போல தான் நீங்களும் ஆண்டவரை காணுமே, எவ்வளவு எனக்கு வார்த்தைகளை கொடுத்தார், நான் அவரை எப்படியாக சேவித்தேன், நான் இப்படி துக்கத்தில் இருக்கிறேனே, யார் என்னை இதிலிருந்து தூக்கி விடுவார் என்று துக்கத்தில் இருக்கிற உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இன்று துக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களுக்குள்ள தான் நான் இருக்கிறேன், உங்கள் வீட்டில் தான் நான் இருக்கிறேன், உங்களோடு தான் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாது என்று சொல்லுகிறார். நீங்கள் துக்கப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் முடிவை உண்டு பண்ணும்படியாக இரட்சகர் இயேசு என்று உங்கள் இல்லத்தில், உங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்குள்ள அவர் கடந்து வந்து மகிமையான காரியங்களை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அதனால் துக்கம் எல்லா காரியங்களும் இன்று முதல் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது பார்த்தோம், பிள்ளைகளை குறித்த ஒரு துக்கம், எதிர்காலத்தை குறித்த துக்கம். யாக்கோபுக்கு யோசேப்பு எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதை பார்த்து சந்தோஷமாக மாறியது போல உங்கள் துக்கமும் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கடுத்த போல பார்த்தோமானால், இயேசுவை காணோமே, தெய்வம் என்னோடு இல்லையா, ஏன் எனக்கு என்னுடைய காரியங்களாம் இப்படியாக நடக்கிறது என்று சொல்லி குழப்பத்திலும் கவலையிலும் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை நாம் பார்த்தோமானால், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 36வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை பார்த்தோமானால், அங்கு தொற்காள் என்ற ஒரு சீஷி இருக்கிறார். அவள் தன்னுடைய அவள் அவளை பற்றி போடப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்திலே தொற்காள் எனும் ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள், ஒரு நாளில் வியாதிப்பட்டு மரித்து போய்விடுகிறாள். அப்பொழுது அவளுடைய சீஷர்கள் எல்லாம் பேதுரு பக்கத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவளிடத்தில் வந்து அவளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பேதுரு அங்கு வருகிறார். வந்த பொழுது அவரை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு எல்லாரும் பேதுருடன் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 9:39 அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். எல்லா விதவைகள் எல்லாம், அவர் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கணவன் இல்லாதவர்கள், திக்கற்றவர்கள், எல்லாருக்கும் அவள் அங்கிகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாள். அதையெல்லாம் காண்பித்து அவள் இப்பொழுது இல்லையே என்று சொல்லி என்ன செய்கிறாள், எல்லாரும் ஒரு துக்கத்தோடு இருக்கிறார்கள். பேதுருவிடம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது பேதுரு அங்கு என்ன செய்கிறாள், அங்கு ஜெபம் பண்ணும் பொழுது அங்கு தொற்காள் என்னும் தபித்தாள் அங்கு உயிரோடு எழும்புகிறார். எல்லாருக்கும் அவளுடைய குறித்த துக்கம் மாறுகிறது. இதே போல தான் பிரியமானவர்களே, உங்களுக்கும் உதவி செய்கிறவர்கள் அநேகர் இருந்திருக்கலாம். உங்கள் என் தகப்பன் எனக்கு எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டாரே, இல்லை என் சகோதரன் எல்லா காரியங்களையும் எனக்கு பார்த்து கொண்டாரே, என் தாய் இதுவரைக்கும் எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாவற்றையும் எனக்கு பார்த்து கொண்டார்களே, இன்று அவர்கள் இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடும் வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிறீர்களா? இல்லை, என் நண்பர் எனக்கு எல்லாம் அவர்தான், இதுவரைக்கும் எனக்கு ஆலோசனை கொடுத்து பண உதவிகள் செய்து எனக்கு இவ்வளவு காலங்களையும் அவர் எனக்கு உதவியாக இருந்தாரே, இன்று அவர் இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடும் வேதனையிலும் நீங்களும் அந்த தொற்காள் எப்படி மரித்த பொழுது அவர்களெல்லாம் வந்து எனக்கு உதவி செய்த அந்த மகள் இல்லையே என்று சொல்லி பேதுருடைய துக்கத்தோடு சொன்ன பொழுது அவள் உயிரோடு எழுப்பி கொடுத்தாரே, அதே போலதான் இன்று அந்த பாதையில் கடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு அவரே இன்று உங்களுக்கு மூத்த சகோதரனாக, தாயாக, தகப்பனாக, நல்ல நண்பராக உங்களுக்கு எல்லா உதவிகளையும் அவர் செய்யும்படியாக உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து, கடந்த காரியங்கள், இழந்த உறவுகளை குறித்து கவலைப்படாதீர்கள். இரட்சகர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் உறவுகளை இழந்தது நிமித்தம், உங்களுக்கு உதவி செய்தவர்களை இழந்தது நிமித்தம் இல்லை, இந்த மனிதர் என் மகனுக்கு வேலை வாங்கி தருவார், என் மகனுக்கு இந்த திருமணத்தை முடித்து வைத்து விடுவார், நம்பிக்கையாக இருந்தனே, அவரை இழந்து விட்டேன் என்று சொல்லி துக்கத்தில் இருக்கிறீர்களா? அவர்களெல்லாம் காட்டிலும் மேலான இயேசு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறார். அவர்களை காட்டிலும் பெரிய உதவியே அவர் தகப்பனாக, தாயாக, மூத்த சகோதரனாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து கவலையிலும் வேதனையில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய துக்கங்களை ஆற்றும்படியாக நீங்கள் கடந்து
தந்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உயர்ந்த படிப்புகளை பிள்ளைகளுக்கு தாரும். இன்னும் படிக்கிறதுக்கு தேவைகளை ஆண்டவரை, பண தேவைகளை இங்கே பரத்திலிருந்து கொடுத்து ஆண்டவர்கள் விரும்புகிற படிப்புகளை படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேர் உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனை, இன்னும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை குடும். திருமண தடைகளை உடைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணமே ஆகவில்லை என் பிள்ளைக்கு என்று சொல்லி வயது ஆகிக்கொண்டே போகிறது என்று அதன் நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் துக்கம் இன்று முதல் சந்தோஷமாய் மாறுவதாக ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கற்பத்தின் கனிக்காக ஏங்கி கண்ணீரோடு புலம்பி வேதனையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.